யாரும் சொல்லாத மணி சீக்ரெட் அமிர்த கரைசல். அந்த அமிர்த கரைசல் என்னன்றதை பார்க்கலாம் வாங்க. மனமே தாரக மந்திரம். எந்த ஒரு செயலை செய்யணுன்னாலும் அதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான மன உறுதி, வில் பவர், அதிகமான புத்திசாலித்தனம் கண்டிப்பாக தேவை. இதுக்கு ஹெல்ப் பண்ண தான் நம்ம ஹோமியோபதி மெடிசன்ஸ் இருக்குது. இதில் ஒரு சில பேர் நிறைய நாலேஜாக இருப்பாங்க, அவங்களுக்கு பல விஷயம் தெரியும். ஆனால் அதை வெளிப்படுத்துறதுக்கு ரொம்ப தயங்குவாங்க. ஒரு விஷயத்தை வெளியே போய் ப்ரொஜெக்ட் பண்ணணும், மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும், வெளியே அதை காமிக்கணுன்னாலே ரொம்ப பயப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் தங்கிட்ட திறமை இருக்குன்றதையே நம்ப மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க செல்ஃப் கான்ஃபிடென்ஸில் ரொம்ப லோவாக இருப்பாங்க. அவங்களுக்கு கொடுக்கறது தான் இந்த சைனீஷியா. இந்த சைனீஷியா இதுக்கு மட்டும் இல்லைங்க, மிகப்பெரிய பிஸ்னஸில் ரொம்ப மென்டல் ஒர்க் அதிகமாகி ப்ராப்ளம் ஆனவங்களுக்கும் இந்த பிஸ்னஸ்னால் டென்ஷன் இருக்கிறவங்களுக்கும் இந்த சைனீஷியா சூப்பராக வேலை செய்யுங்க. வேறு இந்த சைனீஷியா பற்றி பார்க்கணுன்னா, எக்ஸாம் டைமில் அவங்களோட ஃபோக்கஸிங் பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கூட இந்த சைனீஷியா யூஸ் ஆகுதுங்க. இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு கோணியம். கோணியம் எதுக்கு கொடுக்குறாங்கன்னா, ஒரு சில பேர் படிப்பில் இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருப்பாங்க. எந்த விஷயம் செய்கிறதுலையும் இன்ட்ரெஸ்டே இல்லாமல் சோம்பலாக இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த கோணியம் கொடுக்குறப்ப ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் அதிகமாகும். அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாகி அவங்க வேலைகளை செய்ய ஆரம்பிப்பாங்க. நெக்ஸ்ட் கால்கேரியா சிலிகேட்டா. இந்த மெடிசன் அதிகமாக ஆப்சன்ட் மைண்டட்னஸ், மறதி அதிகமாக இருக்கிறவங்களுக்கும் ஒரு விஷயத்தை ப்ரொஜெக்ட் பண்ணும்போது ரொம்ப பயப்படுறவங்களுக்கும் கொடுக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க கொஞ்சம் உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்களுக்காக இந்த கால்கேரியா சிலிகேட்டா மருந்து தேர்ந்தெடுத்து கொடுக்கப்படுது. நெக்ஸ்ட் மெடிசன் பார்த்திங்கன்னா ஜெல்சீனியம். இது தாங்க பெஸ்ட்டு மெடிசன் ஃபார் ஃபியர். பெரிய பெரிய பாடகர்கள், பெரிய மேடை பேச்சாளர்கள் எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் ஸ்டேஜை பார்த்தோன்னே ரொம்ப பயந்துருவாங்கங்க. அவங்களுக்கு நர்வஸ்னஸ் வர வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி டைமில் இந்த ஜெல்சீனியமை எடுக்கிறப்போ சூப்பராக ஸ்டேஜ் ஃபியர் சரியாயிடும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் டைமில் ஃபியர் வந்தால் கூட இந்த மெடிசன்ஸை எடுத்துக்கலாம். சில பேர் பயத்தினாலே மறந்து போயிடுவாங்க. அந்த மாதிரி டைமில் இந்த மெடிசன் எடுத்துக்கிறப்போ அவங்களுக்கு 100% ரிசல்ட்டு கொடுக்கும். நெக்ஸ்ட்டு கிராப் ஆப்பிள். இது எதுக்கு கொடுக்குறாங்கன்னா, சில பேருக்கு ரொம்ப இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குங்க. இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை தன்கிட்ட திறமை இல்லை, அழகாக இல்லைன்னு ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு ரொம்ப ஃபேஸில் பிம்பிள்ஸ் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த கிராப் ஆப்பிள் பேச்சுலர் மெடிசன் கொடுக்குறப்போ கண்டிப்பாக அது சரியாயிடும். அப்புறம் சில பேர் ஃப்யூச்சர் பற்றி ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ப்ரெசண்டில் செய்ய வேண்டிய விஷயங்களை மறந்துடுவாங்க. ஃப்யூச்சரை பற்றி யோசிக்கிறது தப்பில்லை, ஆனால் ஃப்யூச்சரில் நடக்க போகிறது, செய்ய வேண்டிய விஷயத்துக்கு ப்ரெசண்டில் அதோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி செய்யணும். ஆனால் வெறும் திங்கிங்லேயே ஃப்யூச்சரை பற்றி யோசிச்சுட்டு ப்ரெசண்டில் இருக்காமல் விட்டுருவாங்க. அவங்களுக்கு கொடுக்கறதாங்க இந்த கிளமேட்டிஸ். நெக்ஸ்ட்டு சிக்கோரி. இது ஒரு சில மனிதர்கள் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. மெயினாக சில பேரண்ட்ஸ் கிட்ட இந்த ஹேபிட் இருக்கும். நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, ஆனால் சிம்பதி கொஞ்சம் கூட இரக்க குணமே இருக்காது. எப்போவுமே சாட்டிஸ்ஃபை ஆகவே மாட்டாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொடுக்குற பேச்சுலர் மெடிசன் தான் இந்த சிக்கோரி. அதுக்கு பிறகு மன உறுதி சில பேருக்கு இல்லாமல் இருக்கும். அந்த ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், ஒரு தொழிலாக இருக்கட்டும், தன்னால் செய்ய முடியும்னு ஒரு ஸ்ட்ராங்கான வில் பவர் வேணும்னா இந்த சென்ச்சுரி மெடிசன் எடுக்கிறப்போ அவங்களால கண்டிப்பாக வில் பவர் இன்க்ரீஸ் ஆகிறத ஃபீல் பண்ண முடியும். இது தாங்க அந்த அமிர்த கரைசல். இந்த அமிர்த கரைசல்
கண்டிப்பாக எல்லாரோட லைஃப்லேயும் தேவைப்படும். நன்றி.